17% ஆன பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் லொஸ்ட் ஃபார் எவர். அதாவது உலகத்துக்கு வாரத்துக்குரிய பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 21 மில்லியன் தான். அதில் 17.6% ஆஃப் த பிட்காயின் ஆல்ரெடி லொஸ்ட் ஆகிட்டு, பிளாக் செயினில் லொஸ்ட் ஆகிட்டு, அதை யாராலையுமே ரீகவர் பண்ண முடியாதுன்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப எழுது? 21 மில்லியன் பிட்காயினில் 17.6ங்கிறது கிட்டத்தட்ட 3.6 மில்லியன் பிட்காயின். மில்லியன் டாலர்ஸில் மில்லியன் பிட்காயின். இன்றைக்கு இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $100,000. இப்போ 3.6 மில்லியன் பிட்காயினை $100,000 பெருக்கி பாருங்கள். அதுட US$ எவ்வளோ பெறுமதின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பிடிசி லொஸ்ஸுங்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ வாலட்டில்ற எக்ஸஸ் கோடுகளை காணத்தது மூலமாக, அதாவது ப்ரைவேட் கீயை லொஸ் பண்ணினது மூலமாக லொஸ்ட் ஆயின வாலெட். அந்த ப்ரைவேட் கீயை யார் லொஸ் பண்ணினாரோ அவரே அதை திரும்ப கண்டுபிடிக்கிற வரைக்கும், அப்படி இல்லாட்டி அது யாரால ஒரு ஆளால் ஃபிசிக்கலாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த லொஸ்டான பிடிசியை யாராலையுமே டச் பண்ண முடியாது. என்ன காரணம் சொன்னால் பிட்காயினை யாராலையுமே ஹேக் பண்ண இயலாது. பிட்காயினுங்கிறது சென்ட்ரல் அத்தாரிட்டி ஒரு விஷயம் ஒன்று இல்லை. இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்ற விஷயத்தை லொஸ் பண்ணினீங்கன்னா, எக்ஸஸ் இழந்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கிட்ட போய் கழிச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ரிகவர் பண்ணி எடுக்கலாம். ஆனால் பிட்காயின் லொஸ்ட் ஆயினது தான். உங்களோட ப்ரைவேட் கீயை நீங்கள் இழந்தீங்கன்னு சொன்னால் இழந்தது தான். டோட்டலாக உலகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 மில்லியன் பிட்காயின் தான் வாரத்துக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தோஷி நக்கமோட்டோன்னு சொல்லி அவர் தான் பிட்காயினை உருவாக்கினு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு தனிநபராகவும் இருக்கலாம், அப்படி ஒரு என்டிட்டியாக இருக்கலாம். அந்த வாலெட்டில், அதாவது பிட்காயின் ஆரம்பித்த காலத்தில் அவரோட வாலெட்டில் மைண்ட் பண்ணப்பட்ட பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5.2% இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பிட்காயின் அந்த வாலெட்டில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மோர் தென் ஒரு டெக்கேட்டுக்கு மேலே பிட்காயின் வந்தது. 2009 வந்தது. ஆல்மோஸ்ட் 10 வருஷத்தை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த வாலெட்டில் இருக்கிற அந்த பிட்காயின் யாராலையுமே டச் பண்ணப்படலை. ஓகே, அதுதான் சத்தோஷி வாலெட்டில் இருக்கிற பிட்காயின். இதில் 57% ஆஃப் த பிட்காயின் யார் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் உங்களையும் என்னையும் மாதிரி யான இண்டிவிஜுவல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபர்களில் உங்களை என்னை மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்கிட்ட இந்த பிட்காயின் இருக்குது. பிளாக் செயின் நெட்வொர்க் கொண்ட, அது கிரிப்டோ கரன்சியில் எந்த கிரிப்டோ இருந்தாலும் சரி, ஒரு பிளாக் செயினில் தான் அந்த கிரிப்டோ கரன்சியில் ரன் ஆகும். பிட்காயினும் அதே மாதிரி ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி, முதல்ல உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. ஸோ பிளாக் செயின் நெட்வொர்க் கொண்டு ஹேக் பண்ணணும்னு சொன்னால் அந்த நெட்வொர்க்கிட்ட மோர் தென் 50% கேப்சர் பண்ணணும். பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராலையுமே இப்போ மோர் தென் 1 டே கேட்ட ஹேக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் யாருக்கிட்டையுமே ஒரு தனி நபர்கிட்ட, ஒரு தனி என்டிட்டிகிட்ட மோர் தென் 50% ஆஃப் த பிட்காயின் எடுக்க முடியாது. என்ன காரணம்னு சொன்னால் ஆல்ரெடி 57% உங்களே என்ன மாதிரி நிறைய பேருக்குள்ள லட்சக்கணக்கான ஆக்கள்ற தனிப்பட்ட வாலெட்ஸ்களில் இருக்குது. அப்படி லட்சக்கணக்கான ஆக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மொத்தமாக அதை எடுக்கக்குள்ள தான் அது 50% கூடும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி நபர்கள அக்கௌண்ட்டில் இருக்கிறது. அதே மாதிரி வேறு கம்பெனிஸ்ட இடிஎஃப்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வந்தது. ஓகே, இந்த கடைசி ஒரு வருஷமாக தான் இந்த இடிஎஃப் இருக்குது. நான் கிரிப்டோக்குள்ள வரக்குள்ள இந்த இடிஎஃப் இது இல்லை. ஆனால் இடிஎஃப்ங்கிறது பெரிய பெரிய பண முதலைகள். இவங்க நிறைய ஆக்களோட பணத்தை மொத்தமாக பூல் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இந்த இடிஎஃப். ஓகே, ஸோ இவங்க இப்போ இதுக்குள்ளே பயங்கரமாக பிட்காயினை வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் அவங்களால ஒவ்வொரு 4 மில்லியன் கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களால இந்த அளவு சின்ன பெர்சன்டேஜை அவங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. அடுத்த கவர்மெண்ட் இது அவங்க சீஸ் பண்ணின ஃபண்டாக இருக்கணும். சில கவர்மெண்ட் அவங்களே மைன் பண்ணுறாங்க. எல் சல்வடோர், பூட்டான் மாதிரியான நாடுகள்லாம் அவங்களே மைனர்ஸ் வச்சு மைன் பண்ணுறாங்க. சில நாடுகள் ஆக்கள்கிட்ட இருந்து சீஸ் பண்ணின இதுன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்ஸ்டையும் மொத்தமாக 2.7% இருக்குது. பிட்காயினுங்கிறது நம்ம பாவிக்கிற ஃபேக் பேப்பர் கரன்சிகளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்த இது. கவர்மெண்ட்டுகள் சும்மா பிரிண்ட் பண்ணி தள்ளுற, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அவனை பிரிண்ட் பண்ணி சப்ளையை கூட்டி நம்மளோட இன்ஃப்ளேஷனுக்குள்ளே தள்ளி நம்மளோட பர்ச்சேசிங் பவரை குறைச்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக தான் இந்த டீசென்ட்ரலைஸ் மணிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் ஒன்று உருவாகி நிற்குது. ஸோ இந்த மணியை கவர்மெண்ட்டால் எந்த காரணம் கொண்டும் அவங்க இந்த பிட்காயினை கண்ட்ரோல் எடுக்கலாங்கிறது இதுதான் உதாரணம். ஏன்னா அவங்களால 2.7% ஓன் பண்ணியாலும் ஸ்டில் அவங்க இப்போ யூஎஸில் எலெக்ட் ஆகிருக்கிற ட்ரம்ப், மற்றது யூஎஸில் நிறைய பிட்காயின்ஸ் பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் அவங்க எவ்வளவு தான் வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே அவங்களால பிட்காயினை வாங்க முடியாது. ஏண்டா மிகப்பெரிய பர்சன்டேஜ் ஆட்டரிக்குன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் மைனஸ் தெரியும். அவங்க காரணத்தை கொண்டு விற்க மாட்டாங்க. ஸோ உலகத்துக்கு வர பிட்காயினில் ஆல்மோஸ்ட் நிறைய வந்துட்டு வராமல் இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 6% இன்னும் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 1.3 மில்லியன் தான் நோட்டியட் மைன். அதாவது உலகத்துக்கு இதுக்கு பிறகு நடக்கிற மைனிங் ஆக்டிவிட்டீஸால் புதுசாக உருவாக போகிற அந்த 21 மில்லியனில் இருந்து ஆல்ரெடி
எவ்வளவு 20 சம்திங் மில்லியன் வந்துட்டு இனி வாரத்துக்கு இருக்கிறது 1.3 மில்லியன் தான். இதுக்கு பிறகு மைண்ட் பண்ணுறாக்கள் அதுவும் அது எப்போ முடியும்னு சொன்னால் இன்னும் நிறைய காலம் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஹால்விங் சம்மந்தமாக இன்னொரு வீடியோ வரையும் அதை பாருங்கள். அதிலிருந்து இந்த வந்து முடிகிறதுக்கே இன்னும் ஒரு 100 வருஷம் ஆகும். ஓகே, ஸோ அந்த டைமில் அவ்வளோ காலத்துக்கு நான் மைண்ட் பண்ண போகிறேன் இவ்வளோ சின்ன அமௌண்ட். இப்போ உள்ள சனத்தொகையில் ஜஸ்ட் ஒரு 5% நாட்களுக்கு குறைய தான் பிட்காயினில் இந்த கிரிப்டோ கரன்சியில் வேலை சரிக்காங்க. ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சி பிட்காயினுக்குள்ளே வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் உலகத்தில் ஒரு 10 விதமான நாட்கள் அவேர்னஸுக்குள்ளே வரக்குள்ளே 20 விதமான நாட்கள் அவேர்னஸுக்குள்ளே நீங்கள் வர லெவலில் இருப்பீங்க. எப்படி ஒரு 2 டெக்கேட்டுக்கு முதல் 20 வருஷத்துக்கு முதல் 30 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் விஷயங்கள் வரக்குள்ளே இன்டர்நெட்டை பாவிச்சு உள்ளுக்கு வந்தாக்கள்லாம் இப்போ வர லெவலில் இருக்காங்களோ அலிபாபா, ஃபேஸ்புக், இந்த அமேசான் போன்ற கம்பெனிஸ் எல்லாம் இப்போ $1 பில்லியன் கம்பெனிஸாக இருக்குதோ அதே மாதிரி கிரிப்டோ, இந்த ஏஐ டெக்னாலஜி, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இதுக்குள்ளே இப்போ எந்த அளவுக்கு வேலி அடாப்டர்ஸாக நீங்கள் வாங்கிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வர லெவலில் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிரிப்டோன்னு என்னென்னு தெரியாது, பிட்காயின் என்னென்னு தெரியாது, பிட்காயின் எங்கே வாங்குற, எப்படி ஸ்டோர் பண்ணுற, என்னென்ன எப்படி பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணலாம், இதோட லீகல் விஷயங்கள்லாம் என்ன, இதை நான் இருக்கிற நாட்டில் வாங்கலாமா இல்லையான்னு சொல்லி இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு படித்து கொள்ளணும்னு சொன்னால் 100% ஃப்ரீ பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. இதுக்கு எந்த விதமான பணமுமே நீங்கள் செலுத்த தேவையில்லை இந்த ப்ரோக்ராமுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிட்காயினை எப்படி நீங்கள் வாங்குகிற, நீங்கள் எந்த நாட்டில் இருங்கிற பொறுத்து, சில நாடுகளில் கிரிப்டோ கரன்சி லீகல், சில நாடுகளில் அன்னோன். ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி வாங்குகிற, அதுக்கப்புறம் அப்படி வாங்கின கிரிப்டோ கரன்சி எப்படி பத்திரமா பாதுகாக்கிற. ஏன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் கிரிப்டோ கரன்சின்னு இருக்குது இந்த பாருங்கள் லொஸ்ட்டுன்னு சொல்லி 17.6%. இது லொஸ்டானது மெயின் காரணம் என்னென்னா கிரிப்டோவை சரியான ப்ராப்பரான முறையில் பாதுகாப்பு இல்லாமல் வச்சதுனால இதெல்லாம் லொஸ்ட் ஆகினேன். எப்படி ப்ரைவேட் கீஸை பாதுகாக்கிற, எப்படி அவங்களோட ஓன் கஸ்டடி எடுக்கிற, எப்படி நான் கஸ்டோடியல் வாலெட்டுகளில் உங்களோட கிரிப்டோ பாதுகாக்கிறேன்னு சொல்லி. 3வது கிரிப்டோ கரன்சியை லீகலான ஒழுங்கான லோ ரிஸ்க்கான மெத்தடில், அதாவது கெம்பிளிங் மெத்தட் இல்லாமல் லோ ரிஸ்க்கான மெத்தடில் எப்படி பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுறேன்னு சொல்லி. ப்ளஸ் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி செய்கிற, எப்படி உங்கள் கிரிப்டோ ஸ்டேட்டை கூட்டுற, அதே மாதிரி அந்த ப்ரோக்ராமை எப்படி உங்களோட ப்ரோக்ராமாக நீங்கள் எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய விஷயத்தை பற்றி இந்த பிட்காயின் ஹார்வெஸ்ட் ப்ரோக்ராமில் நான் டீச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. இதுக்கு நீங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட் ஆகிக்கணும், கிளைண்ட் ஆகிக்கணும், எந்த விஷயமும் இல்லை, எல்லாருக்குமே 100% ஃப்ரீ. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி கிரிப்டோ சம்மந்தமான நாலேஜ் இருக்குன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி எங்களோட HBU கன்சல்டன்சியில் அதர் கோச்சிங் ப்ரோக்ராம், கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான அதர் கோச்சிங் ப்ரோக்ராம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான அதர் கோச்சிங் ப்ரோக்ராம், போட் சப்ஸ்கிரிப்ஷன் சம்மந்தமான அதர் கோச்சிங் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் எங்களோட HBU கன்சல்டன்சியில் இவ்வளோ காலத்துக்கு 700க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 800க்கு மேலே நாங்கள் டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 100க்கு மேலே வாய்ஸ் டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம் சம்மந்தமாக அந்த டெஸ்டிமோனியல், ஃப்ரீ கிரிப்டோ ஏர்னிங் சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? பிட்காயின் தான் ஃபியூச்சர்னு சொல்லி நினைங்களா, இல்லாட்டி பிட்காயினில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லாட்டி எதுனான ஒரு விஷயம் ஒன்று உங்களை பிட்காயினுக்குள்ளே வாரத்தை என்னையும் தடுக்குதா, அப்படி இல்லையா, இல்லாட்டி பிட்காயினை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.